நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச சர்வதர்மாம் ச சந்த்யஜ்ய சர்வகாமாம் ச சாக்ஷரான் லோகவிக்ராந்த சரணௌ சரணந்தே அபரஜம் விபோ. இந்த ஸ்லோகம் எம்பெருமானிடத்தே சரணாகதி செய்ய வந்தவன் தான் பற்றியிருக்கும் அனைத்தையும் துறந்து எந்தவித புற இன்பத்திலும் ஈடுபடாமல் மற்ற உபாயங்களையும் பற்றாமல் அவனையே வழியாய் உபாயமாய் பற்றுவதை சொல்லும் ஸ்லோகம் இது. பிதரம் மாதரம் தாரான், தந்தையையும் தாயையும் மனைவியையும் விட்டு புத்திரான் பந்தூன் சகீன் குருன், புத்திரர்கள் பந்துக்கள் தோழர்கள் குருக்கள் ஆகிய அனைவரையும் விட்டு ரத்னானி தனதான்யானி, ரத்தனம் மாணிக்கம் முதலான விலமதிப்பற்ற பொருள்களையும் தனத்தையும் அதாவது சொத்தையும் தானியத்தையும் அதாவது நெல்லு முதலான தானியங்களையும் க்ஷேத்ராணிச்ச கிருஹாணிச்ச நிலபலன்களையும் வீடுகளையும் சர்வ தர்மாம்ச அனைத்து தர்மங்களையும் சர்வ காமாம்ச அனைத்து விருப்பங்களையும் விட்டு உன் திருவடிகளையே அனைத்துமாக பற்றினேன் என்று சொல்லுவது தான் இந்த ஸ்லோகம். சரணாகதி அனுஷ்டிக்கும் போது அனைத்தையும் விட்டேன்னு சொல்ல வேண்டியது இது. அதே சமயத்தில் அனைத்துமாக உன் திருவடிகளையே பற்றினேன் என்னும் சொல்ல வேண்டும். விட்டேன்னு சொல்கிறதுன்னு காணப்படுறது. ஆனால் எதையெல்லாம் விட்டோமோ அது அத்தனையும் நீதான் என்றும் பேசப்படுகிறது. சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு வேறொரு பாசுரம். சேலை கண்ணியர் மனைவி, பெரும் செல்வம் சொத்து. சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் புத்திரன் புத்திரி முதலான சந்தானங்கள், மேலா தாய் தந்தையும் உயர்ந்தவர்களான மாதா பிதாக்களும், இப்படிப்பட்ட அனைத்துமே சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே, அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே ஸ்ரீமன் நாராயணனே என்று அவனை பற்றினேன்னு மற்றொரு பாசுரம். அப்போ எல்லாவற்றையும் விட்டுடணும்னு பாசுரம். விட்டுடுறதோல இல்லாமல் அனைத்துமாக அவனையே கொள்ள வேண்டும்னும் பாசுரம். இது பகவானை மட்டும் அப்படி கொள்ளாமல் பாகவதோத்தமர்களையும் கொள்ளுவதாக தெரிகிறது. இந்த ஸ்லோகம் அனைவரும் அறிந்தது. மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் மெதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் பகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தினா. இந்த ஸ்லோகம் ஆளவந்தார் நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்தது. நம்மாழ்வாரே எனக்கு மாதா பிதா யுவதயாக தனையாக, தாயும் தந்தையும், யுவதயாக மனைவியும், தனையாக குழந்தைகளும், மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சொத்து பத்து அனைத்தும், விபூதி சர்வம் எதை நான் சொல்லாமல் விட்டுட்டேனோ அவை அனைத்தும், எதேவ நியமேனம் அது அன்பையானாம் அந்த பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார் திருவடிகளே இவை அனைத்தும் என்று கொண்டிருக்கிறேன்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். அப்போ உலக இன்பம் எத்தனையோ, உறவுக்காரர்கள் நண்பர்கள் அசையா சொத்து அசையும் சொத்து சுகம் இப்படி எத்தனையோ, இது இத்தனையும் வரும் போகும் மாறிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் நிலைநில்லாத செல்வம், அல்பமான அஸ்திரமான பாக்கியம்.
அல்பாஸ்திரமான இந்த பலங்களை துறந்து மிகவும் நித்தியமாய் மிக பெரியதாய் இருக்கக்கூடிய பகவான் திருவடிகளையே பலமாக பற்ற வேண்டும். அப்படிங்கிறது தான் இது எல்லாத்திலேருந்தும் தேறுகிறது. ஏன்னா ஒரு சில பிரமாணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்கிறது, வேற பிரமாணங்கள் விட்ட அனைத்துமாக உன்னையே பற்றினேன்னு கூறுகிறது. அப்போ நமக்கு எல்லா சொத்தும் வேணும். ஆனால் வெறும் லௌகிக்க சொத்துனால லாபம் இல்லை, அது அல்பமாக இருக்கும், அஸ்திரமாக இருக்கும். அப்படின்னா நிற்காது. நம்ம இப்போ செல்வத்தை சம்பாதித்தாலும், தாய் தந்தையர் இருந்தாலும், உற்றார் நண்பன் இருந்தாலும், நிலபலன்கள் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நிற்குமா? நிலைக்க போகிறதா? அதது மாறிக்கொண்டே இருக்குமோ இல்லையோ? லோகத்தில் நிலச்சிருக்கிறது எதுனால் மாறுதல் ஒன்று தான். அது மட்டும்தான் மாறாமல் இருக்குது. எப்போதும் மாறிண்டே இருக்கேன்னால் மாறிண்டே இருக்கிறது மட்டும் லோகத்தில் மாறாது, மற்றது எல்லாமே மாறிக்கொண்டு தான் இருக்கும். அப்போ இந்த லோகத்தில் போய் மாறாத ஒரு ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிக்க வேணுமானால் அது நடவாது. அதனால தான் மற்றதில் இருக்கிற ஆசையை தொலைச்சுட்டு அல்ப பலமாக இல்லாமல் அஸ்திர பலமாக இல்லாமல் மிக உயர்ந்த ஸ்திரமான பலமாகிற பகவானுடைய திருவடிகள், பிரமாணங்கள், ஆச்சாரியர்களுடைய திருவடிகள், அவர்களுடைய உபதேசங்கள், இவற்றையே நாம் பற்றி இருக்கிறோம். இதை சொல்ல வந்த ரொம்ப ஆச்சரியமான போஷனம். 8 எழுத்து மந்திரம் திருமந்திரம். அந்த மந்திரத்தை மாலுரைக்க மடியொதுக்கி வாய் புதைத்து ஒன்னரால் கலகுணித்த வேலணிந்த திருமங்கை மன்னன். அவர் ரொம்ப ஆச்சரியமான இடம். திருமணங்கொல்லைன்னு பேர். திருக்குறையலூரில் அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார். அவர் வயலாளி மணவாளனிடத்திலே திருமந்திர உபதேசத்தை பெற்றது திருமணங்கொல்லை. அதுவரை ஆழ்வாருக்கு உலக இன்பமே பெரியதாகப்பட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருமணங்கொல்லை அதுவரை ஆழ்வாருக்கு உலக இன்பமே பெரியதாகப்பட்டது. அதனாலே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடும் அவர் தரும் கலவியே கருதி. இதுவரைக்கும் யாராருடையோ கலந்தேன், அந்த அல்பமான சிற்றின்ப சுகத்தை அனுபவித்தேன். அதெல்லாம் கடந்த நாள், அந்த நாளெல்லாம் தொலைஞ்சு போச்சு. இப்போ நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இப்போ தேவரீரே உபதேசிக்க நாராயண நாமத்தை பெற்றுவிட்டேன். அதனால் என்ன லாபம்? நானும் சொன்னேன் நமருமுறைவன் நமோ நாராயணமே. நானும் சொல்கிறேன், என்னுடைய சிஷ்யர்கள் பக்தர்களெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க தெரியுமோ? ஏதேதே நான் தேடி தேடி போய் திண்டாடினேனோ அதத்தனையும் விட்டுடணும்னு பாசப்படுறேன். எதெல்லாத்தையும் விட்டேனோ அதத்தனையும் அந்த திருமந்திரமாகவே எனக்கு ஆயித்து. குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் பருளும். இனிமே மிச்சமில்லை, எல்லா நன்மைகளையும் திருமந்திரமே கொடுக்கும். வலந்தரும் சொல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். அதுதான் நமக்கு பலத்தையே கொடுக்கும். அது நமக்கு குலந்தரும், சிறந்த குலத்தில் பிறப்பை கொடுக்கும். செல்வம் தந்திடும், சொத்தாகவே இருக்கும். அடியார் படு துயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். நாம் படுற துயரங்களெல்லாம் அழிச்சுடும். பெற்ற தாயினும் ஆயன செய்யும். நம்ம பெத்த தாயை காட்டிலும் நமக்கு நல்லது செய்யும். கடைசியாக இந்த லோகத்தில் கொடுக்க வேண்டிய எல்லா சொத்தையும் கொடுக்கும், பரலோகமாகிற வைகுந்தத்தையும் பெற்று கொடுக்கும். நீள் விசும்ப அருளும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல். அப்போ நமக்கு எல்லா நலத்தையும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த சொல் நாராயண நாமம். அதை சொல்னு பெரிய திருமொழியில் முதல் பத்தில் முதல் பதிகத்திலேயே திருமங்கை ஆழ்வார் சாதித்தார். இப்படி பல பிரமாணங்கள்லேருந்து பார்த்தால் நமக்கு சின்ன சின்ன இன்பங்கள், வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல லாபம், அது பணமோ சுகமோ பொருள்களுடைய அனுபவமோ உறவினர்களோ நிலமோ எத்தனை நமக்கு வேணும் இல்லையா? காமியார்த்தமாக எதை பண்ணாமல் இருந்துட்டு போகிறோம். இப்போ நமக்கு என்ன கல்யாணமாக வேண்டாமா, குழந்தைகள் பிறக்க வேண்டாமா, அவர்களுக்கு நல்ல படிப்பு நல்ல சம்பாத்தியமெல்லாம் அமைய வேண்டாமா, உயர்ந்த பக்தி பிறக்க வேண்டாமா, ஞானம் பிறக்க வேண்டாமா, எல்லாமே நமக்கு வேணும் இல்லையோ? இதை கண்ணனே கீதையில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்தைகவ தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா.
அர்ஜுனன் கேட்கிறார், ஏன் கண்ணா எல்லாரும் உங்ககிட்ட வரமாட்டேங்கிறா? நிறைய தேவதாந்திரத்தில் போய் சுத்தின்றே இருக்காளே, ஏன் எல்லாரும் ஒன்னிடத்துல வரமாட்டேங்கிறா? கண்ணன் பதில் சொல்கிறார், அவள்லாம் ஷட்டுன்னு பலம் கொடுப்பா, சின்ன பலமாக கொடுப்பா, அஸ்திர பலமாக கொடுப்பா. அதனால் போகிறவாள்னா ஒரு 4 பிரதட்சணம் பண்ணுறதுக்குள்ளே ஏதானு கிடைக்கும்னா வாங்கிட்டு போடுவா. ஆனால் அதை போல் சின்ன பலத்தை நான் கொடுக்கறது இல்லை, சுலபத்தில் கொடுக்கறதும் இல்லை. காங்ஷந்த கர்மணாம் சித்தின் யஜந்த இக தேவதாக, ஆறாரோ தேவதாந்தரங்களை போய் தொழுகிறார்கள் என்னால் சட்டென்று ஏதோ பண்ணி சட்டென்று சித்தி அடையணும். அப்படி இருக்கிறவா தான் தொழுவார்கள். ஆனால் நானும் கொடுக்குறேன், அவர்கள் தான் கொடுப்பா, நான் கொடுக்க மாட்டேங்கிறது இல்லை. ஆனால் நான் கொடுக்கறது நித்திய பலமாக இருக்கும், உயர்ந்த பலமாக இருக்கும். அதை பார்த்துத்தானே கொடுக்க வேண்டும். க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அந்தந்த சின்ன சின்ன கர்மங்களால் லோகத்திலே சட்டுன்னு பலம் கிடைக்கும், அதெல்லாம் நிற்காது. அப்போ நீண்ட பலமாக இருக்க வேண்டும், பிராப்தமான உகந்த பலமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பேரு கிடைத்தாத்தானே நமக்கும் திருப்தி, எல்லாருக்கும் திருப்தி. கிடைக்கணும், கிடைச்சது நிலைக்கணும். யோகக்ஷேமம் வகாமியகம்னு கண்ணன் சாதித்தார் இல்லையோ. யாரெல்லாம் என்கிட்டே பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்திதே சததம் கீர்த்தயந்தா யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தாக உபாசதே தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம். யாரெல்லாம் என்னிடத்துல பக்தி பண்ணுறாளோ அவர்களுக்கு பிரீத்தியோடு நான் தரேன். அவர்களுடைய யோகத்துக்கும் க்ஷேமத்துக்கும் நான் சாட்சி. யோகம்னு சொன்னால் கிடைக்காதது கிடைக்கிறது, க்ஷேமம்னு சொன்னால் கிடைச்சது நிலைக்கிறது. பல விஷயம் சட்டுன்னு கிடைச்சிரும், ஆனால் கிடைச்சது நிலைக்காத படுத்துனா அப்போ யோகக்ஷேமம் வகாமியகம் நானே கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போ பகவானே சொத்து பத்து கொடுக்குறார், வரவுக்காரால் கொடுக்குறார். நாமா தேடிண்டா அதை நிலைக்க போகிறதில்லை. சாமானிய ஐஸ்வர்ய அனுபவமாக இருக்கட்டும், உறவினர்களோட அனுபவமாக இருக்கட்டும், பத்னி புத்திரன் முதலான அனுபவமாக இருக்கட்டும், அதுவும் நம்மளால் நாமே சம்பாதிச்சுட முடியாது. அதுவும் பகவத் அனுகிரகத்தால் தான் கிட்ட வேண்டும். அப்போ சிற்றின்பத்திலேருந்து தொடங்கி பேரின்பம் வரைக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் கிடைக்க வேண்டும்.